பைக்குள்ள பணம் வச்சிருக்கியலா இல்ல காப்பி தூளை தான் வச்சிருக்கியலா? பரவாயில்ல, பணம் தான் வச்சிருக்கிய. இது என் மருமவ பேய் பாஸ் வீட்டுல இருந்து சம்பாதிச்ச பணம். வாட்? பேய் பாஸ் வீடா? விளையாட்டு பாட்டி. ஓகே பாட்டியம்மா, பணத்தை எண்ணிட்டேன். அப்ப சரிப்பு, சீக்கிரம் என் மவனுக்கு ஆபரேஷன் பண்ணி அவனை மறுபடியும் பழைய நிலைமைக்கே கொண்டாங்க. யாய் அந்த பைய கொண்டா. அது என் மவனுக்கு ஆபரேஷன் பண்ண வச்சிருந்த காசுடே. யாய் கிளவி, வட்டிக்கு வாங்கின காசை கொடுக்கவே வக்கு இல்ல, உன் மவனுக்கு ஆபரேஷன் வேற கேக்குதா? சும்மா கிடந்த எங்களையும் சிங்கத்துக்கிட்ட அடி வாங்க வச்சால, உனக்கெல்லாம் பணம் கொடுக்க முடியாது. டேய் டேய் வாங்கடா போவோம். வேண்டாம் குத்தீஸ்வரர் தம்பி, அங்க அவரு எந்த நிலைமையில இருக்காருன்னு தெரியல. என்னாலலாம் நிம்மதியா சாப்பிடவே முடியாது. லட்டாண்டி, நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். கோயில்ல பூசாரி மணி அடிச்ச மாதிரி டிங்கு டிங்குன்னு அந்த கேட்டையே போட்டு அடிச்சிட்டு இருக்கிறான். இப்படி டிங்கு டிங்குன்னு ஒரே சத்தம் போட்டுட்டே இருந்தீன்னா நான் எப்படி நிம்மதியா சாப்பிடுறது? சாப்பிடவே இல்லையாம்பா. அந்த காட்டு யானை சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டி எனக்கு என்ன? அவெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நல்லா தின்னு வச்சிருப்பா. எல்லா சாப்பாடும் அவ வயிற்றுக்குள்ளதான் கிடக்கும். பேய் பாஸ், இந்த லட்டு ஆண்டி டிங்கு டிங்குன்னு கேட்ட அடிச்சு அடிச்சு என்ன டார்ச்சர் பண்றா. அவளை நிப்பாட்ட சொல்லுங்க. ஐயா பேய் பாஸ், நான் என் குடும்பத்தை பார்த்தே ஆகணும். நீங்க இந்த கேட்ட திறக்கிற வரைக்கும் நான் அடிக்கிறத விடவே மாட்டேயா. தயவு செஞ்சு கேட்ட தரங்க. பத்திரகாளி, இந்த பேய் பாஸ் வீட்டின் விதிமுறைப்படி எங்களால் இப்பொழுது கேட்டினை திறக்க இயலாது. அதெல்லாம் முடியாது. நான் என் புருஷனுக்கு என்ன ஆச்சோ தெரியல. என் கேட்ட திறந்து விடுங்க. நான் என் வீட்டுக்கு போயாகணும். எனக்கு பேய் பாசும் வேணாம், ஒன்னும் வேணாம். எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். தயவு செஞ்சு கேட்ட தொடங்க. நான் வெளியே போய்க்கிறேன். பத்திரகாளி, இந்த பேய் பாஸ் வீட்டிற்கு என்று சில விதிமுறைகள் உள்ளன. இந்த பேய் பாஸ் வீட்டின் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் நீங்களோ அல்லது மற்ற கண்டஸ்டன்ட்ஸ்களோ யாருமே போட்டி முடியும் வரை அவரவர் குடும்பத்திடம் பார்க்கவோ பேசவோ அனுமதி கிடையாது. எனவே பத்திரகாளி, சண்டையினை மேற்கொள்ளாமல் பேய் பாஸ் வீட்டின் விதிமுறைகளை பின்பற்றுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா பேய் பாஸ், இம்புட்டு நேரம் விதிமுறை விதிமுறைன்னு சொல்றீங்களே, உங்க விதிமுறைப்படி பேய் பாஸ் வீட்டுல இருக்கிற எனக்கு தானே எந்த தண்டனையா இருந்தாலும் வந்திருக்கணும். அதை விட்டுட்டு இந்த பேய் பாஸுக்கும் என் குடும்பத்துக்குமே சம்மந்தமே இல்ல. பிறகு ஏயா என் குடும்பத்தை போட்டு இப்படி டார்ச்சர் பண்றீங்க? சொல்லுங்க பேய் பாஸ், எனக்கு நியாயம் கட்ட
பத்திரகாளி, உங்கள் குடும்பத்தினை ஆபத்தில் மாட்டி விடுவது இந்த பேய் பாஸ் வீட்டின் நோக்கம் அல்ல. அது மட்டுமல்ல, நீங்களாகத்தான் உங்கள் திருமண வீடியோ கேசட்டினை மைக்ரோவேவ் ஓவன் மூலியமாக இந்த பேய் பாஸ் வீட்டில் ஒளிபரப்பினீர்கள். ஆதலால் நீங்கள் செய்த செயலிற்காக இந்த பேய் பாஸ் வீடு ஒருபோதும் தவறுகளை பொறுப்பேற்காது. ஐயா பேய் பாஸ், நான் ஒன்னும் உங்களை பொறுப்பேத்துக்க சொல்லலையா. ஒரு 3-4 டைம் மட்டும் கொடுங்க. நான் என் குடும்பத்தை போய் உடனே பார்த்துட்டு வந்துடுறேன். என்ற புருஷனுக்கு வேற என்ன ஆச்சோ தெரியல, ஒரே பயமா இருக்கு ஐயா. அங்க போய் தூரத்துல இருந்தாச்சும் என் புருஷனை பார்த்துட்டு வரையா, அப்பதாயா எனக்கு நிம்மதியா இருக்கும். பேய் பாஸ், ஐயா பேய் பாஸ், ஏதாச்சும் பேசுங்க ஐயா. பேச மாட்டியல்ல, அப்படின்னா எனக்கு நியாயமான பதில் கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த கேட்ட விட மாட்டேன். விடாம அடிச்சிட்டு தான் இருப்பேன். ஏய்! ராத்திரி ஆனாலும் பகலானாலும் நான் விடாம இந்த கேட்ட அடிச்சிட்டு தான் இருப்பேன். பத்தொன்பதாம் நாள் இரவு 12 மணி. ஆஹா, 12 மணி ஆயிருச்சே. இவ வேற காட்டெருமை மாதிரி கேட்ட போட்டு இந்த அடி அடிக்கிறாளே. பேய் பாஸ் வேற என்ன டாஸ்க் கொடுக்க போறாங்களோ. பேய் பாஸ் வீட்டின் ஹவுஸ்மேட்ஸ்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. அதுவும் குறிப்பாக பத்திரகாளிக்கு. பத்திரகாளி, உங்க கைகளை சீக்கிரமா முன்ன நீட்டுங்க. என்னது, கைய நீட்டணுமா? ஏன் பேய் பாஸ், ஏதாச்சும் ஆப்பு வைக்க போறீங்களா? அம்மாடி, என்னது இது? ஏதோ கார்டு மாதிரி இருக்கு. என்ன இவளுக்கு மட்டும் ஏதோ கார்டு கொடுத்திருக்கிறாரு? கோஸ்ட் பாஸ் ஹாலிடே பாஸா? ஐயா பேய் பாஸ், என்ன கார்டுயா இது? பத்திரகாளி, நாங்கள் அனைவரும் பலவிதமான கலந்தாய்வுக்கு பின்புதான் உங்களுக்கு இந்த கோஸ்ட் பாஸ் ஹாலிடே பாஸ் கார்டினை வழங்கியுள்ளோம். உங்கள் கையில் இருக்கும் கார்டின் பெயர் கோஸ்ட் பாஸ் ஹாலிடே பாஸ் கார்டு. உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கார்டின் வேலிடிட்டி 2 நாட்கள் மட்டுமே. நீங்கள் இந்த கோஸ்ட் பாஸ் ஹாலிடே பாஸ் கார்டினை பயன்படுத்தி உங்கள் குடும்பத்துடன் 2 நாட்கள் தங்கி வர இயலும். ரொம்ப நன்றிங்க பேய் பாஸ் ஐயா. ஆனால் இதற்கு ஒரு நிபந்தனை உண்டு. இந்த 2 நாட்கள் நீங்கள் பேய் பாஸ் வீட்டில் இல்லாததால் உங்களுக்கு வழங்க வேண்டிய 1 லட்சம் ரூபாய் அடுத்த 2 நாட்களுக்கு வர இயலாது. 2 நாளைக்கு தானே. எனக்கு பணம் முக்கியம் இல்ல பேய் பாஸ், என் குடும்பம் தான் முக்கியம். பத்திரகாளி, அது மட்டுமல்ல, அடுத்த 2 நாட்கள் முடிந்த பிறகு நீங்கள் மீண்டும் இந்த பேய் பாஸ் வீட்டிற்கு தான் வந்தாக வேண்டும். கட்டாயம் வந்துருவையா, நான் ஏமாத்த மாட்டேன். 2 நாள் கழிச்சு என் குடும்பத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கட்டாயம் நான் மறுபடியும் பேய் பாஸ் வீட்டுக்கே வந்துருவையா. ஏய் பேய் பாஸ், என்ன எங்களுக்கெல்லாம் ஹாலிடே பாஸ் எல்லாம் கிடையாதா? ஆமாப்பா பேய் பாஸ், நானும் போய் எங்க நைனாவை பார்த்துட்டு வரேன். எனக்கு ஒரு 2 நாள் லீவு கொடுப்பா. மன்னிக்கவும், இந்த பேய் பாஸ் வீட்டில் 18 நாட்களாக பலவித போராட்டங்களை தாண்டி பத்திரகாளி இந்த நிலைமைக்கு வந்துள்ளார்.
அதனால் 18 நாட்களாக போராடிய பத்திரகாளியை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் தான் இந்த பேய் பாஸ் டீம் அவர்களுக்கு கோஸ்ட் பாஸ் ஹாலிடே பாஸ் கார்டினை வழங்கியுள்ளது. ஆதலால் மற்ற கண்டஸ்டன்ட்ஸ்கள் அனைவரும் தற்போது இருக்கும் நிலைக்கு அவங்களுக்கு ஹாலிடே பாஸ் வழங்கப்பட இயலாது. நீலா பேய் பாஸ்னு பேர் வச்சிருக்க பதிலா பத்ரகாளி பாஸ்னு பேர் வச்சிருக்கலாம். எப்ப பார்த்தாலும் அவளுக்கு சாதகமா தான் எல்லா முடிவும் எடுத்துட்டு இருக்கிய. கோவில் பூசாரி மாதிரி கேட்ல டிங்கு டிங்கு டிங்குன்னு 4 அடி அடிச்சதும் அவளுக்கு போய் ஹாலிடே பாஸ் கார்டு தூக்கி அசால்ட்டா கொடுத்துருக்கிய. ஆனா இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்ல? அம்மா பண்ணு மேலேயே ஏம்மா பொறாம படுறா? என் புருஷன் அந்த ஆள கிடக்காருன்னு பயத்துல தானமா போய் அவரை பார்க்க போறேன். ஏய் லட்டு ஆண்டி, உனக்கு மட்டும்தான் இந்த பேய் பாஸ் வீட்டுல எமோஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறியா? இந்த பேய் பாஸ் வீட்டிலேயே என் கூட பிறந்த சொந்த அக்காவை இழந்திருக்கிறேன். Every human have different kinds of emotions, and we humans must learn how to control these emotions in a good and a positive way. And also to be mentioned, this is a Ghost Boss house and a show of talents, which definitely means the participants or the contestants in this house must learn how to control their emotions. யபா பேய் பாஸ் சப்டைட்டில்ஸ் போடுங்கப்பா, பேசுறது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. டாய் காக்கா முட்டை, என்னடா என்ன கிண்டல் அடிக்கிறியா? பத்திரகாளி, உங்க திங்ஸ் பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு போறதுக்கு ரெடியா இருங்க. சரிங்க பேய் பாஸ். வேலையே செய்யாத வெட்டி பயலுக்கு வானத்துல இருந்து தங்க முட்டை விழுந்துச்சான், அந்த கதையால இருக்கு. ஐயா பேய் பாஸ், துணிமணிலாம் பேக் பண்ணி ரெடியா வச்சிட்டய்யா. இந்த லட்டு ஆண்டிக்கு வீட்டுக்கு போறேன்னு சொன்னதும் எவ்வளவு சந்தோஷம் பாரு. ஐயா பேய் பாஸ் ஐயா, சீக்கிரம் கேட்ட துறங்க. பத்திரகாளி, இந்த பேய் பாஸ் வீட்டின் கேட்டு கதவு உங்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது. ஐயா பேய் பாஸ் ஐயா, காரு எப்பயா வரும்? சீக்கிரம் சொல்லுங்க. பத்திரகாளி, இந்த பேய் பாஸ் வீட்டிற்கு உங்களை கூட்டிச் செல்லவிருக்கும் கார் சில வாகனத்தில் ஏற்பட்டுள்ள கோளாறு காரணமாக ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் காத்து கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் இந்த பேய் பாஸ் வீட்டிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் பயணித்து காரில் சென்று ஏறி வீட்டிற்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்னது 2 கிலோமீட்டர் தூரம் போய் கார்ல ஏறணுமா? வச்சாம் பாருங்கடா ஆப்பு. அதான பார்த்தேன், இவனுங்களாச்சும் சும்மா வீட்டுக்கு விடுறதாச்சு. ஆனா லட்டு ஆண்டி, இந்த நட்ட நடு காட்டுக்குள்ள நீ எங்க போய் அந்த காரை கண்டுபிடிக்க போறியோ? பார்த்து லட்டு ஆண்டி, நீ காட்டுக்குள்ள போனதும் பேயெல்லாம் உன்னை காட்டியானன்னு நினைச்சு அடிச்சு சாப்பிட போதுங்க. ஐயா பேய் பாஸ், வீட்டுக்கு போலான்னு ஐடி கார்டை கொடுத்துட்டு இப்படி கடைசியில